இலங்கையில் ஆபத்து நீடிக்கிறது. 19ஆம் தேதி வரை கவனமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக விஜயதாச ராஜபக்ச. முன்னாள் ராணுவ தளபதியிடம் விசாரணை. ஈஸ்டர் தாக்குதலில் மறைந்துள்ள மர்மம். மாகாண சபையை அரசியல் தீர்வாக திணிக்கப்படுவது தவறு. அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கம். பேரிடரில் பலியானோர் எண்ணிக்கை 640 அதிகரிப்பு. பிரதமர் கோரிக்கை அடுத்த வாரம் கூடும் பாராளுமன்றம். பாராளுமன்றம் செல்ல தயாராகும் ரணில், நகர்த்தப்படும் காய்கள். இலங்கை மீண்டெழ ஆஸ்திரேலியா துணை நிற்கும், பிரதமரிடம் உறுதியளிப்பு. அனர்த்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். விமல் ரத்நாயக்க. காணாமல் போன 193 பேருக்கும் இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்க தீர்மானம். சீன மக்கள் சங்கத்தின் தலைவர் விஜித ஹேரத்துடன் சந்திப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கனமழை தணிந்திருந்தாலும் 4 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை 494 இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடகிழக்கு பருவப்பேச்சு மழை தீவிரமடைந்ததால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை மேலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மிககபுல பகுதியில் கடந்த 10ஆம் தேதி மண்சரிவு ஏற்பட்டது. மண்சரிவுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்ட பின்னர் பதுளை மாவட்டத்தில் உள்ள பல குடும்பங்களை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கிடையில் 2ஆம் கட்டத்தின் கீழ் 5 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை 1ஆம் கட்டத்தின் 3 மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக நியமிக்கப்பட உள்ளார். இந்த நியமனம் கட்சியின் அடுத்த செயற்குழு கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட தலைவராகவும் மகரகம தொகுதி அமைப்பாளராகவும் சேவையாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி மகை சேனநாயக்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடந்த நேரத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் செயல்பாடு மற்றும் பொறுப்புகளை பிரிப்பது தொடர்பான பல உண்மைகளை கண்டறிவதே இதன் நோக்கமாகும். இந்த விசாரணைகள் தொடர்பாக கடந்த வாரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றது. மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த பிரதி போலீஸ் மா அதிபரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதேவேளை கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பை நடாத்திய துப்பாக்கிதாரியின் மனைவி என புலனாய்வு பிரிவுகளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சாராவின் மரணத்தை உறுதிப்படுத்த 3 சந்தர்ப்பங்களில் நடாத்தப்பட்ட டிஎன்ஏ சோதனைகள் கடுமையான சந்தேகங்களை எழுப்பியுள்ளதென அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபையை அரசியல் தீர்வாக திணிக்கப்படுவதும் அதனை தலையில் தூக்கிக் கொண்டோடி திரிவதும் தவறு என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனியுமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தெற்கு உள்ளடங்களாக நாட்டின் சகல பாகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக குழுக்களை ஒன்றிணைத்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்க இருப்பதாக அறிவித்துள்ளார். தமிழ் தரப்பின் தலைமையின் கீழ் சிங்கள கட்சிகள் செயற்பட முன்வருமா என்ற சந்தேகம் எழுகின்ற அதேவேளை சிங்கள கட்சிகள் மாகாண சபை தேர்தலை உண்மையாக விரும்புகின்றனவா என்பதிலும் சந்தேகங்கள் உண்டு. இந்த விடயத்தில் மகாநாயக்கர்கள் சம்மதிப்பார்கள் எனவும் கூற முடியாது. அவர்களை பொறுத்தவரை மாகாண சபை இல்லாமலேயே அரசாங்கம் சுமூகமாக இயங்குகின்றது என்ற கருத்தே மேலோங்கியுள்ளது. மகாநாயக்கர்கள் எதிர்த்தால் சிங்கள கட்சிகள் முன்வரப்போவதில்லை. தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செல்வாக்கினை வீழ்த்துவதற்கு மாகாண சபை தேர்தலை பயன்படுத்தலாமா என்றே கட்சிகள் யோசிக்கின்றன. இவ்யோசனை உறுதியானது என கூற முடியாது. தமிழ் கட்சிகளும் பெரிதாக ஒத்துழைக்கும் என சொல்வதற்கில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே இது தொடர்பாக கருத்தரங்குகளை நடத்தியுள்ளதால் சம்மதம் தெரிவிக்க முற்படலாம். ஆனால் அண்மை காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒப்பந்தம் முறிந்துவிடும் என்ற அச்சம் அதற்கு உள்ளது.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்தத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுத்தால் ஒப்பந்தத்திலிருந்து தானாக விலகிவிடுவதாக தெரிவித்துள்ளனர். அறகலைய போராட்டத்தின் போதும் இவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அறகலைய போராட்ட செயற்பாட்டாளர்கள் பலர் யாழ்ப்பாணம் வந்து பல அமைப்புகளோடு உரையாடினர். சமஷ்டி கோரிக்கை அவர்கள் ஏற்றிருந்தனர். எனவே சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய கோரிக்கையை கொண்டு செல்ல முடியாது என்ற நிலை இல்லை. நிச்சயமாக கொண்டு செல்லலாம். அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும். அரசியல் தீர்வுக்கான மக்கள் இயக்கம் மட்டுமல்ல, பொறுப்பு குரலுக்கான மக்கள் இயக்கம், ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம், அரசியல் கைது விவகாரம், காணாமல் போனோர் விவகாரம், காணி பறிப்பு விவகாரம் போன்ற நிலை மாறுகால நீதிக்கான மக்கள் இயக்கங்களை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. தற்போதைய காலம் என்பது தமிழ் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம். அகச்சூழலும் இனத்துவ சூழலும் சர்வதேச சூழலும் தமிழ் மக்களுக்கு ஏற்றதாக இல்லை. அகச்சூழலில் நோக்கு இழப்பு, நம்பிக்கை இழப்பு, செயற்பாட்டு ஆற்றல் இழப்பு என்பன ஏற்பட்டு வருகின்றன. மறுபக்கத்தில் சிங்கள பௌத்த அரசு கருத்தியல் தெளிவுடனும் தெளிவான வழிவரைபடத்துடனும் செயற்பட்டு கட்டமைப்புகளுடன் உண்மையான ராஜதந்திர நகர்வுகளுடன் தமிழர் தாயகத்தில் ஊடுருவி வருகிறது. அதன் பிரதான இலக்கு சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசிய அரசியலை கரைப்பதே. சர்வதேச சூழலும் தமிழ் மக்களுக்கு ஏற்றதாக இல்லை. அங்கு அறம் இழப்பு, ஆளுகை இழப்பு, உலக ஒழுங்கு குலைவு என்பன ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியலை தக்க வைப்பது முக்கியமானதாக உள்ளது. தமிழ் அரசியல் தற்போது தற்காப்பு கட்டத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஊழியர்களுக்கு 4000 ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. சிறப்பு வங்கி கடன்கள் அல்லது முன்னர் பெறப்பட்ட சிறப்பு முற்பணங்களுக்கான தவணைகளை திருப்பி செலுத்த தவறிய எந்தவொரு அரசு ஊழியருக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என சுற்றறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது. சிறப்பு வங்கி கடன்கள் மற்றும் இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த தொகை 10 சமனான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்று, வருடாந்த வட்டி 8% வசூலிக்கப்படும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 640 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பேரிடரால் 211 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையினால் நாட்டில் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 473,138 குடும்பங்களைச் சேர்ந்த 16,37,960 நபர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 26,103 குடும்பங்களைச் சேர்ந்த 82,813 நபர்கள் தொடர்ந்தும் 847 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஏற்பட்ட அனர்த்தங்களில் 5,713 வீடுகள் முழுமையாகவும் மேலும் 104,805 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் நாடாளுமன்ற அமர்வு அடுத்த வாரம் நடைபெறும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18 காலை 9:30 மணிக்கு பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹருணி அமரசூரியவின் கோரிக்கைக்கமைய பாராளுமன்ற நிலையில் கட்டளை 16 அமைவாக சபாநாயகரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. இதேவேளை டிட்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்குமாக பாராளுமன்றத்தை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அண்மையில் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணத்தில் இருக்கின்றார் என்று எதிர்க்கட்சியின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. 2020 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே 2021 ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் வந்தார். கடந்த 2022 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அறகலைய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உருவெடுத்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருந்ததால் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சற்று ஒதுங்கினார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் பாராளுமன்றத்துக்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை நகர்த்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. பேரிடரால் ஏற்பட்ட நெருக்கடியான நிலையிலிருந்து இலங்கை மீண்டெழுவதற்கு ஆஸ்திரேலியா துணை நிற்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலியாவின் குடியுரிமை, ஒழுக்கநெறி மற்றும் பல்கலாச்சார அலுவல்கள் மற்றும் சர்வதேச கல்விக்கான துணை அமைச்சர் ஜூலியன் ஹில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்படி உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையை பாதித்த திடீர் அனர்த்த நிலைமையின் பின்னர் மனிதாபிமான உதவி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியா வழங்கிய உதவிக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் நன்கொடையாக $3.5 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நம்பகமான கல்வி பங்காளி என்ற வகையில் தமது ஆதரவை ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் வழங்கும் என ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் உறுதியளித்தனர். இயற்கை அனர்த்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்களின் நிலைமையிட்டு கவலை அடைகின்றோம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்துள்ள நாவலப்பிட்டி நுவரேலியா புகையிரத பாதை புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தத்தால் மலேக புகையிரத பாதைகள் பாரியளவில் சேதமடைந்துள்ளன. புகையிரத பாதைகளை விரைவாக புனரமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புகையிரத திணைக்கள சேவையாளர்கள் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் சேதமடைந்துள்ள புகையிரத பாதைகள் தற்போது கட்டம் கட்டமாக புனரமைக்கப்படுகின்றன. வெகு விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விடுத்த அறிவிப்புக்கு அமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும். இயற்கை வளங்களை அளித்து குடியிருப்புகளை அமைத்தால் அதன் பிரதிபலன் பாரதூரமானதாக அமையும் என்பதற்கு தற்போதைய நிலைமை ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. மலைகள், ஆறுகளை அண்டிய பகுதிகளில் குடியிருப்புகளை அமைப்பது குறித்து இனி கடுமையான திட்டங்கள் செயற்படுத்தப்படும். தற்போதைய நிலைமை எதிர்காலத்தில் தோற்றம் பெறாத வகையில் நிலையான தீர்மானங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும். அனர்த்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். ஊடக சந்திப்புகளை நடத்தி கொண்டு குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மீது அக்கறை இருக்குமாயின் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சியின் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை எனவும் இந்த நிலைமை கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார். டிப்பா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போன 193 நபர்களின் இறப்பு பதிவு சான்றிதழ்களை விநியோகிக்க பதிவாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அவசர அனர்த்த நிலைமை காரணமாக காணாமல் போன ஒருவரை பற்றி 2 வாரங்களுக்கு பின்னரும் தகவல் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ள 203 நபர்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நட்ட ஈட்டு பணத்தை விரைவில் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த சான்றிதழ்களை வழங்க அந்த திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அனர்த்தம் காரணமாக நபர் ஒருவர், உறவினர் அல்லது நண்பர் காணாமல் போயுள்ளார் என்பதை உரிய பிரதேச கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தினால் அந்த மாவட்ட பதிவாளருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்துக்குள்ளாகி காணாமல் போன நபர் தொடர்பில் ஆட்சேபனைகள் எழவில்லை என்றால் பிரதேச செயலாளரினால் அங்கீகாரத்துக்காக அனுப்பப்படும் விண்ணப்பத்தை பதிவாளர் நாயகத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பிராந்திய பிரதி அல்லது உதவி பதிவாளர் நாயகம் அங்கீகரிப்பார். இதேவேளை மத்திய மாகாண மக்களுக்காக இறப்பு சான்றிதழ் விநியோகித்தல், காணாமல் போனவர்களின் இறப்பு சான்றிதழ் விநியோகித்தல் உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் விசேட நடமாடும் சேவை ஒன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. குறித்த சேவைகள் அனைத்தும் அந்த சந்தர்ப்பத்திலே இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பதிவாளர் நாயகம் தரங்க சுபாசினி தெரிவித்தார். சேதமடைந்த திருமண, பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் பிரதிகளை வழங்குவதும் இந்த நடமாடும் சேவையின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் வெளிநாடுகளுடனான நட்புறவுக்கான சீன மக்கள் சங்கத்தின் தலைவர் ஜாங் வான் லிங்கை நேற்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தில் சந்தித்தார். டிட்பா புயலை தொடர்ந்து இலங்கைக்கு உறுதியான மற்றும் விலை மதிப்பற்ற ஆதரவை வழங்கியதற்காக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அமைச்சர் விஜித் ஹேரத் சீன அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்பு ரீதியான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தியதாக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். இத்துடன் ஜஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaglari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.